என் ஃப்ரெண்டுக்கு மோசமான ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்குதான். பட் ஆனா அவனால ஈஸியா பண்ண முடியற ஒரு சில விஷயம் கூட எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாதான் பண்ண முடியுது. ஸோ மேபி இந்த தாட்ல இருக்கீங்க அப்படின்னா திஸ் வீடியோ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஜஸ்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஷார்ட் ரன் வெர்சஸ் லாங் ரன். ஷார்ட் ரன் அப்படிங்கிறது எல்லாமே சீக்கிரமாவே கிடைச்சிட மாதிரியான ஒரு சில விஷயங்கள், ரைட்? லைஃபை பொறுத்தவரைன்னு கிடையாது. லைஃப்ல உங்களுக்கு நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்துலயுமே ஷார்ட் ரன், லாங் ரன் அப்படின்னு ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். இந்த ஷார்ட் ரன் அப்படிங்கிறது ஈஸி பாத்வேஸ், லெட்ஸ் சே அது ஈஸியா கிடைக்கிற ஜாப்ஸ், ஈஸியா கிடைக்கிற மணி, ஈஸியா கிடைக்கிற ரிலேஷன்ஷிப், ஈஸியா கிடைக்கிற எல்லா விஷயங்களும். பட் இந்த ஷார்ட் ரன்ல இருக்கிற எந்த ஒரு விஷயமே லாங் ரனுக்கு உங்க லைஃப்ல வரவே வராது. பட் இந்த லாங் ரன்ல எதுவுமே ஈஸியா இருக்காது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்கும். சம்டைம்ஸ் நீங்க தான் அதோட பேட்சை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் யூ ஜஸ்ட் நீட் டு டிசைட். சம்டைம்ஸ் நீங்க பேக் அடிச்சு திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து தொடங்குற மாதிரி இருக்கும். பட் இந்த பார்ட் உங்க லைஃப்ல லாங் ரனுக்கு உங்களை வந்து பயங்கர சக்சஸ்ஃபுல் இன் த சென்ஸ் நாட் ஓன்லி பை மணி பட் பை யுவர் கேரக்டர், யுவர் லைஃப் ஸ்டைல்னு சொல்லி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு பாத்துல எந்த பாத்தை நீங்க சூஸ் பண்ண போறீங்க? இன்ஃபேக்ட் என்னோட கிளைண்ட்டுக்கும் சரி, இல்லை எனக்குமே சரி, இந்த ஒரு தாட் இருக்கு. என் ஃப்ரெண்ட் வந்து பான் பாக்குறான், இல்ல குடிக்கிறான், ஸ்மோக் பண்றான், ஆனா அவனுக்கு எல்லாமே ஈஸியா கிடைக்குது. ஒரு ஜாபா இருக்கட்டும், இல்ல வந்து அவனுக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்டா இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே. பட் ஆனா எனக்கு, நான் டிசிப்ளின்டா இருக்கேன், நான் எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸும் பண்றது கிடையாது. ஜிம் போறேன், ஒர்க் அவுட் பண்றேன், என்னோட பாடியை நான் வந்து ஆக்சுவலி பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ டிசிப்ளின்டா நான் வந்து மாறிட்டு இருக்கேன். பட் ஆனா ஏன் என் லைஃப்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை? பட் ஆனா ஏன் என் லைஃப்ல என்னால அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியா இருக்க முடியலன்னு சொல்லி பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் ஒன் திங். ஒரு 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 பாயிண்ட் எனக்கு எல்லா இடத்துலயுமே வந்து சிங்க் ஆச்சு. மோஸ்ட் பீப்புள் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸுக்கு பயந்து தான் அவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து ஒரு லாங் ரன் கேமை விளையாடுறதே கிடையாது. திஸ் இஸ் வாட் ஐ ஐடென்டிஃபைட். பட் எவ்ரி பீப்புள் இன் த ஹிஸ்டரி, ரைட்? ஹிஸ்டரியில நீங்க எந்த பெரிய பீப்புள் யாரு பெரிய பெரிய விஷயங்களை பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒரு சர்டைன் இந்த மாதிரியான பீரியடை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க லைஃப்ல. பட் அவங்க ஃபேஸ் பண்ணது மட்டும் கிடையாது, அதை எப்படி அதுல இருந்து அவங்க வெளியே வரணும், எப்படி அவங்கள ஒரு ஹை குவாலிட்டி பர்சனா மாத்திக்கணும்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. லெட்ஸ் சே ஒரு ரெண்டு அனாலஜி வச்சுப்போம். ஓகே, ஒரு ரெண்டு பர்சனை நம்ம வந்து எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். ஒரு பர்சன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு ஷார்ட் டேர்மா நோக்கி ஓடுறாரு, இன்னொருத்தர் லாங் டேர்ம் நோக்கி ஓடுறாரு. இந்த ஷார்ட் டேர்ம்ல இருக்கவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சீக்கிரமா ஜாப் கிடைச்சது, சீக்கிரமா மணி வந்துடுது, சீக்கிரமா மேரேஜ் ஆயிடுது, சீக்கிரம் குழந்தைங்க வந்துடுறாங்க. பட் சம்ஹவ் சோஷியல் ப்ரெஷர் இங்க வந்து திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. வீடு கட்டணும், கார் வாங்கணும், தென் இவர் இஎம்ஐ வாங்குறாரு. ஃபினான்ஷியலி இவருக்கு வந்து எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும்னு தெரியல, கத்துக்கல. ரெண்டாவது, ரிலேஷன்ஷிப் எப்படி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. அதை கத்துக்கிறது, அது ஒரு ஸ்கில்லுங்கிறதே தெரியறது கிடையாது. தென் வந்து குழந்தைங்களை எப்படி வளர்க்கணுங்கிறது தெரியறது கிடையாது. ஸோ அவங்க குழந்தைங்க தப்பான பாத்துல போறதுக்கு 100%, 90% வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ஒரு 60-70 பாத்தீங்கன்னா அவங்க அப்படி சேர்ல உட்காடுறாங்க. பட் ஆனா அவங்க லைஃப்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது they just lived a life with EMI at the same time not improving themselves. பட் இந்த லாங் ரன்ல இவர் வந்து ஒரு பிசினஸை சூஸ் பண்றாரு. பட் 2 years 3 years ரொம்ப கஷ்டப்படுறாரு. பெருசா ஒரு இது இல்லை. பட் என்ன அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த அப்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. 4th year 5th yearல ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குது. 6th year 7th year 8th year லெட்ஸ் சே அவரோட 30sல அவர் ஒரு மில்லியனரா இருக்காரு. he just attract high quality women in their life. அண்ட் அவருக்கு குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், ஃபினான்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்ல எப்படி அந்த பொண்ணை ஃபிளர்ட் பண்ணணும், எப்படி வந்து செடியூஸ் பண்ணணும், எப்படி வந்து ஒரு கைண்டா நடத்தணும், எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணணும், இப்படி எல்லாத்தையுமே அவர் கத்துக்கிறாரு. அண்ட் ஸோ அவரோட ஒர்க்லயும் அவர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. இட்ஸ் அ லாங் ரன் கேம் கைஸ். இஃப் யூ ஆர் இன் யுவர் 20s, டோன்ட் வேஸ்ட் யுவர் 20s ஆக்சுவலி. இட்ஸ் அ லாங் ரன் கேம். இட்ஸ் அ ப்ராசஸ், லைஃப் லாங் ப்ராசஸ். இது நீங்க ஒரு விஷயத்துலையும் தப்பு பண்ணி கத்துக்கிட்டே இருக்கும் போது யூ வில் பிகம் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் ஸ்ட்ராங்கர். மேபி இது வந்து உங்களுக்கு என்ன இவ்வளவு அடி விழுந்துகிட்டே இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இது அட் த எண்ட் ஆஃப் த டே இது உங்களை ஸ்ட்ராங்கான பர்சனா மாட்டோம். இன்ஃபேக்ட் என்னோட லைஃப்ல இருந்தே நான் சொல்றேன், நான் ரொம்ப ஒரு அட்டாச்சு பர்சன். எமோஷனலி நான் அட்டாச் ஆயிடுவேன் யார் கூடயாவது ரொம்ப.
என்னால இது எப்படி சின்ன வயசுல இருந்து இருந்த எனக்கு ஒரு ஹாபிட் இது எப்படி எனக்கு ரெக்கவர் பண்ணே தெரியல. பட் எப்போ நான் இந்த ஒரு டிசிப்ளின் பேத்தை சூஸ் பண்ணி இதுக்குள்ள நான் வந்தேனோ, நான் இந்த அட்டாச்மெண்ட்ல என்னோட லைஃப்ல பெரிய 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 ஒரு இஷ்யூவா இருந்தது ஒண்ணுதான். லட்சே நான் ஏதோ ஒரு பாயிண்ட்ல டிசிப்ளின்டா போயிட்டு இருப்பேன், என்னோட பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கும், கரியர் நல்லா போயிட்டு இருக்கும். பட் ஒரு பொண்ணு வருவாங்க, நான் பேச ஆரம்பிப்பேன், டக்குன்னு நான் அவங்களோட ரொம்ப அட்டாச் ஆயிடுவேன், டக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த பொண்ணு கொடுத்துருவேன், என்னோட கரியர்ல ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், டவுன் ஆயிடுவேன். இந்த தப்பை ஒத்துக்கிறது எனக்கு தப்புன்னு தோணவே கிடையாது. உங்ககிட்ட தான் அந்த தப்பை நான் ஒத்துக்கிறேன், ரைட்? பிகாஸ் இதே மாதிரி எத்தனையோ பேர் தப்பு பண்ணிட்டு இருப்பீங்க உங்க லைஃப்ல. மேபி ஒரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் அந்த டிசிப்ளின் பார்த்த விட்டுட்டு ஓகே அவங்க சொல்றாங்கல்ல இதெல்லாம் கரெக்டா இருக்கலாம்னு சொல்லி அந்த பக்கம் போவீங்க. பட் கேர்ள்ஸ் ஹூ மே திங்க் ஃப்ரம் தர் எமோஷன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் தான். என் கூட பல இருக்க நிறைய பொண்ணுங்க நாங்க எமோஷன்ஸ், அவங்க எமோஷன்ஸ் வழியா தான் நிறைய விஷயங்களை அவங்க வந்து கவுண்டர் பண்ணுவாங்க. ஸோ இது தப்பா ரைட்டான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எனக்கு என்ன பொறுத்தவரை தப்பு ரைட்லாம் கிடையாது. எனக்கு வந்து அடாப்ட் ஆகும், எனக்கு வந்து அடாப்ட் ஆகாது, எனக்கு செட் ஆகும், செட் ஆகாது, இவ்வளவுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ த திங், எனக்கு இந்த பாத் என்ன இப்போ பயங்கர ஒரு குவாலிட்டியா ஸ்ட்ராங்கா மைண்ட் அளவுலையும் சரி பாடி அளவுலையும் சரி பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க ஒரு ஜேர்னியா எனக்கு இது மாறிட்டு இருக்கு. அண்ட் ஸோ இது இங்கேயோட இன்னும் 6 மாசத்துல நான் ஆயிடுவேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு லைஃப் லாங் இந்த ஜேர்னி, நான் லைஃப் லாங் நிறைய கத்துக்கணும், அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், தென் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகணும், எது ஒர்க் அவுட் ஆகணும்னு பார்க்கணும், இந்த கேமை நான் சூப்பரா விளாடணும். ஸோ நீங்க இந்த மாதிரி என்ன தாட் ப்ராசஸ் வச்சிருக்கீங்க? ஷார்ட் ரன் வேணுமா, லாங் ரன் வேணுமா? பட் லாங் ரன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சஃபரிங்கிறது இருக்கும். சஃபரிங் இல்லாம லைஃப்ல எதுவுமே கிடைக்காது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இதுல சொல்ற மாதிரிலாம் நோ சஃபரிங்லாம் இல்லாம நீங்க ஜெயிக்க முடியும் கிடையாது. இஃப் யூ கெட் இன் டு சம்திங் யூ ஜஸ்ட் நீட் டு சாக்ரிஃபைஸ் ஃபார் தட், ரைட்? உங்களோட ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சஃபரிங் எங்கேருந்து கிரியேட் ஆகும்னா நமக்குள்ள இருந்து கிரியேட் ஆகும். நமக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ், தாட்ஸ், பிலீஃப்ஸ் இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட், இன்னர் ஒர்க். இன்னர் ஒர்க் வந்து பயப்படுற நிறைய பேர் பண்ணாதனாலதான் அவங்க வந்து இந்த ஷார்ட் ரன் இந்த விஷயங்கள் எடுக்கிறாங்க. லெட்ஸ் சே ஒரு 5 days 6 days ஒர்க் பண்ணுவாங்க, அட் த எண்ட் ஆஃப் த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா டூம் ஸ்க்ரோலிங் பண்ணிட்டு, பான் பார்த்துட்டு, குடிச்சிட்டு, சிகரெட் அடிச்சுட்டு, ஸ்மோக் பண்ணிட்டு, இல்ல கேர்ள்ஸோட இன்டிமேட், இப்படிதான் அவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கும். இப்போ அதோட விளைவுகள் தெரியாது. ஒரு 30sல அதுக்கான விளைவுகள் 100% அவங்களுக்கு தெரியும். பட் இப்போ நீங்க ஸ்டெடி ஆயிட்டீங்க, இப்போ நீங்க வந்து உங்களோட இன்னர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களோட தாட்ஸோட உட்கார்றது, எமோஷன்ஸோட உட்கார்றது, ஜேர்னலிங் பண்றது, எனக்கான கொஸ்டின்ஸ் கேட்கறது, மெடிடேஷன் பண்றது, கிராட்டிடியூட் பண்றது, என் ஃபேமிலியோட ஏதாவது கான்ஃபிளிக்ஸ் இருந்துச்சுன்னா அதை நான் சரி பண்றது, எங்க அம்மா கூட உட்காந்து கண்ணீர் மல்க நான் ஒரு சில ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ஸ் பத்தி பேசுறது, புலம்புறது இல்ல பேசுறது, இந்த மாதிரி இன்னர் ஒர்க் நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது you will get a huge amount of results and you will become more and more stronger. Let's say இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு விஷயத்த நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு யாராவது இன்ன வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப கஷ்டமா சோகமா அவங்கள வந்து மன்னிக்கவே முடியாத ஒரு ஸ்டேட்ல வச்சிருப்பீங்கல்ல, அவங்களுக்கு கிராட்டிடியூட் லெட்டர் எழுதுங்க. நான் இந்த விஷயத்துல உனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கிராட்டிடியூட் எழுதுங்க, அவங்கள மன்னிங்க, ஃபர்கிவ் பண்ணுங்க. இதுதான் நீங்க பண்ண போற ஃபர்ஸ்ட் இன்னர் ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் which is காம்பவுண்டிங் ஹேபிட்ஸ். இங்க 2 பேருக்கும் என்ன டிஃபரன்சியேஷன் கிரியேட் ஆகும் அப்படின்னா, இங்க இவங்க பண்ணிட்டு இருக்க ஒரு ஹேபிட்ஸுக்கு காம்பவுண்டிங் கிரியேட் ஆகும், நீங்க பண்ணிட்டு இருக்க ஹேபிட்ஸுக்கும் காம்பவுண்டிங் கிரியேட் ஆகும். அந்த காம்பவுண்டிங் அப்படிங்கிறது இன்விசிபிளா இருக்கும் அட் 3 to 4 years, ரைட்? ரொம்ப இன்விசிபிளா இருக்கும், பெருசா தெரியாம இருக்கும். பட் அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாட்கள் ஆக 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 அந்த காம்பவுண்டிங் ஹேபிட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். லெட்ஸ் சே 2 பானைக்குள்ள டெய்லியுமே நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு மண்ணை ஒரு கல்லை போடுறீங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பெருசா அந்த கல்லெல்லாம் இருக்கிற மாதிரியே தெரியல. தென் ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ஒரு பானை ஃபுல்லா நிரம்பி விளைஞ்சிரும். இன்னொரு பானை நீங்க கல்லே போடல அப்படின்னா நிறையவே நிறையாது. மேபி நீங்க கல்லு போட்டே இருக்கீங்கன்னா ஃபுல்லா நிறைஞ்சிரும். அதே மாதிரிதான் உங்களோட ஹேபிட்ஸும். ஒன்ஸ் நீங்க ஒரு ஹேபிட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அதோட ரிசல்ட்ஸ் வந்து உடனே கிடைச்சிடாது. ஸோ அதனாலதான் நிறைய பேர் அந்த ஒரு ஃபேஸ்ல குவிட் பண்ணிடுவாங்க அந்த ஹேபிட்டை. இது போக 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 பயங்கரமான ஒரு டிஃபெக்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுவோம். லெட்ஸே என்னோட ஸ்டோரியில இருந்து சொல்லலாம் அப்படின்னா, எங்க அப்பா வந்து பயங்கரமா ஸ்மோக் பண்ணுவார். பயங்கரமான ஒரு நாளைக்கு ஒரு 10 பீடியில இருந்து ஒரு 10 சிகரெட்ல இருந்து இந்த மாதிரி பண்ணுவார். அவருக்கு அப்போ அது தெரியவே இல்லை. ஒரு 35 to 38 இந்த ஏஜுக்குள்ளதான் அவருக்கு தெரிஞ்சிச்சு அது வந்து அவருக்கு பயங்கரமான ஒரு சைடு எஃபெக்ட்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட ஏஜ் ஆஃப் 40ல வந்து இறந்துட்டாரு. ரீசன் என்னன்னா டிபி.
ஓவர் ஸ்மோக்கிங். இதுதான் உங்க லைஃப்லயும் மேபி அவரோட இப்போ எங்க அம்மாவை அவரை தனியா விட்டுட்டு போயிட்டாரு. ரீசன் என்னன்னா அவரு ரொம்ப சுயநலமா அந்த ஹேபிட்ஸுக்கு அந்த எமோஷன்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் யூ ஆர் வாட்சிங் பான். இன்ஃபேக்ட் நீங்க ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கு மேபி ஒரு சோஷியலைஸா நான் ஒரு ஜாலிக்காக பண்றேன் பண்ணுவீங்க. பட் ஆனா கடைசியில அங்க கஷ்டப்பட போறது யாருன்னா உங்களோட ஃபேமிலி மட்டும்தான், நீங்க கிடையாது. மேபி பிசிக்கலி நீங்க கஷ்டப்படலாம். அந்த டைம்ல நீங்க அப்ப யோசிக்கலாம், ஓகே நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். அந்த டைம் கூட யோசிக்காத எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க உங்களோட காம்பவுண்டிங் ஹேபிட்ஸ் உங்க லைஃப்ல எந்த அளவுக்கு உங்களை ரிஸ்கியில கொண்டு போய் விட போகுது. நீங்க இந்த பாத்துல ஷார்ட் ரன் பாத்துல கான்த்ரூ பண்ண போறீங்களா இல்ல லாங் ரன்ல கான்த்ரூ பண்ண போறீங்களா, அது உங்க கையில தான் இருக்கு. ஓகே, வில்லிங் ஃபார் சேஞ்ச். ஓகே ஃபைன், இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் எனக்கு ஓகே கேஜே, நான் இப்ப சேஞ்சுக்குள்ள வரப்போறேன், எனக்கு சேஞ்ச் ரொம்ப முக்கியம்னு இப்ப எனக்கு தோணுது, ஸோ அதனால நான் சேஞ்ச் பண்ணியே ஆகுறேன் அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க, உள்ள இறங்குறீங்க. அப்படி உள்ள இறங்கும் போது என்னன்னா எல்லாமே புதுசா இருக்கும். எதுவுமே நீங்க கத்துக்கிட்ட விஷயமாவே இருக்காது. லெட்ஸ் சே நீங்க ஒரு தாட்ஸ் பத்தி படிக்கிறீங்க, ஒரு புக் படிக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே புதுசா இருக்கும். இந்த மவுண்டனியர்ஸ் புக் படிக்கிற எல்லாமே புதுசா இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணா எல்லாமே புதுசா இருக்கும். நீங்க கத்துக்கிட்ட எந்த விஷயமே இப்போதைக்கு இருக்கவே இருக்கு. ஸோ அப்ப இந்த மாதிரி ஃபேஸ்ல தான் நீங்க கத்துக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணும். அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணும், ரிசல்ட்ஸ் வருதா இல்லைன்றதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணும். அப்பதான் உங்களுக்கு தெரியும், ஓகே இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு பண்றேன், அதுக்கப்புறமேட்டு பண்றேன், அந்த டைம் அப்படியே வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ப்ரிஷியஸ் ஆன ஒரு திங் இந்த லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா தட்ஸ் லிட்ரலி உங்களோட டைம் மட்டும் தான். அந்த டைமை நீங்க எந்த அளவுக்கு ப்ராப்பரா யூஸ் பண்றீங்கிறதுலதான் உங்க லைஃப் இருக்கு, ரைட்? ஸோ அப்ப இன்னைக்கு நாள் இது மட்டும்தான் எனக்கு நிரந்தரம் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸை கம்பேர் பண்றதை விட ஓகே அவன் இந்த அளவுக்கு ஓகே அவன் என்னதான் ஹேபிட்ஸ் இருந்தாலும் அவன் ஒர்க் பண்றான், ஓகே ஃபைன், பட் பரவாயில்ல, என்னோட அட்வான்டேஜஸ் என்னென்னலாம் எடுக்க முடியுமோ நான் எடுக்கிறேன். நான் மேபி ஸ்க்ராலிங்கை ஸ்டாப் பண்றேன், நான் மேபி பானை ஸ்டாப் பண்றேன், நான் என்னோட ஹாபிட்ஸை ஸ்டாப் பண்றேன். ஸோ அதனால புது விஷயங்கள் நான் பண்றேன். புது புக்ஸை நான் ஆர்டர் போட்டு வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறப்ப என்னோட பெஞ்சில் என்னோட டெஸ்க்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 புக்ஸ் கிட்ட இருக்கும். இது எல்லாத்தையுமே நான் படிச்சு முடிச்சுட்டேன் கிட்ட கிடையாது. எனக்கு தோணும் போதெல்லாம் எடுத்து புக் படிப்பேன். என்னோட போன்ல ஏகப்பட்ட புக்ஸ் பிடிஎஃப்ஸா இருக்கும். இதெல்லாம் படிக்கும் போதுதான் நமக்கு ஒரு நாலேஜ் கிரியேட் ஆகும். அந்த நாலேஜ் நம்ம லைஃப்ல லாங் ரனுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் சொல்லுவாங்க நாலேஜ் உனக்கு ஹெல்ப் பண்ணாது, ரொம்ப ஓவர் கன்சியூம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நாலேஜ் உங்களுக்கு எங்க இருந்தெல்லாம் நாலேஜ் எடுத்துக்க முடியுமோ எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எது உங்களுக்கு ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலன்னு தெரியும். ஸோ அப்படி ஒர்க் ஆகலன்னு தெரியும் போது எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சோ அது எல்லாத்தையும் திரும்பி ரொட்டீனா பண்ண ஆரம்பிங்க. அவ்வளவுதான், சிம்பிள், ரைட்? நாலேஜுங்கிறது என்னை பொறுத்தவரை நாலேஜ் தான் பவர். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது டபுள் பவரா இம்ப்ளிமெண்ட் ஆகும். வெறும் சும்மா கன்சியூம் பண்றது கூட ஒரு கைண்ட் ஆஃப் ஹேபிட் தான், அதுவுமே ஒரு பேட் ஹேபிட் தான். பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் குட் ஹேபிட். இந்த வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்க விஷயத்த போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், ஃபைன். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ ஃபைனல் திங் விச் இஸ் ஒயரிங் ஃபார் லாங் டேர்ம். இப்போ என்னோட பாடிலாம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சும்மா அப்படி உட்காந்து ஒர்க் பண்ண இப்படியே பார்த்துட்டு இருக்கிறதா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிகாஸ் என்னோட பாடி அப்படி ப்ரோக்ராம் ஆகவே கிடையாது. மேபி என்னோட ஜீன் மூலியமா இல்லை என்னோட அந்த ஒரு என்னோட மூதாதையர்கள் மூலியமா எனக்கு இந்த ஒரு விஷயம் கிஃப்ட் கிடைச்சிருக்கலாம் ஆக்சுவலி. ஸோ அதனால எனக்கு டபுள் ஒர்க் அவுட்ஸ் தேவைப்படுது. மார்னிங் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஈவினிங் வாக்கிங் போவேன், இடையில சம்டைம்ஸ் நான் உட்காந்தே இருக்க மாட்டேன், எங்கேயா வெளியே போவேன், இந்த மாதிரி விஷயம் பண்ணுவேன். ஏன்னா என்னால உட்காந்து இருக்க முடியாது. மேபி நீங்களுமே அதே மாதிரிதான். சம்டைம்ஸ் உங்களோட பிரெயின் இல்ல நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே லாங் ரன்னுக்கு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அதனாலதான் நம்மளால ஒரு நார்மல் பீப்புளோட அடாப்ட் ஆக முடியாது. நார்மலா ஒருத்தவங்க எல்லாரோடையும் அவங்க மாதிரி சோஷியலைஸ்டா போய் குடிக்க முடியாது, சோஷியலைஸ்டா இருக்க முடியாது. அவங்களோட பாயிண்ட்ஸுக்கும் நம்மளோட பாயிண்ட்ஸுக்கும் நிறைய வேரி ஆகும். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இயற்கையாவே நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருந்திருப்போம், இருப்போம். அது எதுவுமே பண்ண முடியாது. சில பேர் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இதுதான் நம்மளோட மெயின் டிராபேக்கா இருக்கும். ஸோ நீங்க வித்தியாசமானவங்க, நீங்க ஒரு ஏலியன் அப்படின்னு நான் சொல்ல, ரைட்? பட் நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட பிரெயின் இல்ல நம்மளோட பாடி லாங் ரன்னுக்கு ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி இதா இருக்கலாம். இது ஒரு ட்ரையட் ரீதியா வர ஒரு விஷயம். அத்லெட்டிக்ஸ் பாடி நேச்சுரலாவே அந்த ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்ஸ் சே எனக்கு ஜிம்ல சூப்பர் செட் போட்டாலும் ரொம்ப பெருசாலாம் டயர்ட் ஆகும். பட் இருந்தாலும் திரும்பி இன்னும் ஒர்க் அவுட் கொடுத்தாலும் பண்ணணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி மேபி நீங்களுமே
இந்த மாதிரி விஷயத்துக்கு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கலாம். ஸோ அதனால உங்களோட ஒரிஜினல் கேரக்டரிஸ்டிக்ஸை விட்டுட்டு மற்றவங்க சொல்றாங்க, ஸோ அதனால நான் உட்காந்து கோடிங் கத்துக்கிறேன், ஐடி பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம நீங்க யாரு, உங்க பாடி எதுக்கு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு, உங்களோட மைண்ட் எதுக்கு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு, உங்களுக்கு எது வரும் அப்படிங்கிறத பார்த்து பண்ணுங்க. அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணுங்க, டைம் எடுங்க. லட்சே இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும், ஐயோ என் ஃபேமிலி சுச்சுவேஷன் இப்படி இருக்கு, எங்க அம்மா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அப்பா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஃபைன், ஓகே. பட் நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் எடுத்துட்டு பயங்கரமா ஓடுறீங்க அப்படின்னா நீங்க அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு போடலாம், அவங்கள நீங்க பாத்துக்கலாம், ரைட்? பட் இங்க நீங்க ஒர்க் பண்ணாலும் உங்களால உங்களுக்கு ஒர்க் பண்ண போகக்கூடாதுன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒர்க் தான் வந்து ரொம்ப ஒரு ப்ரையாரிட்டினா தாராளமா நீங்க அதை போய் பண்ணுங்க, தப்பே கிடையாது. பட் இங்க ஒரு ப்ரையாரிட்டியோ இல்லை எனக்கு பிடிச்சோ இல்லாம சும்மா என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக போய் பண்றீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க ஓடுவீங்க, உங்க அம்மா ஓடுவாங்க, உங்க அப்பா ஓடுவாங்க, ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. புரியுதா? So decision is you just need to take, right? If you need a coaching, if you need to transform your body and mind and become disciplined, என்னோட கோச்சிங் லிங்க் கீழே லிங்க் இருக்கு, ஷெடியூல் பண்ணிக்கோங்க. 30 minutes of free consultation, then நம்ம கோச்சிங் பேசலாம். So be strong and stay positive. This is KJ and I will see you in this video and bye bye, take care.